மேலும் 2 மாவட்ட செயலாளர்களை நீக்கம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அதிமுகவிலிருந்து மேலும் 2 மாவட்ட செயலாளர்களை நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு பி.கே. வைரமுத்து, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு சி. கிருஷ்ணமுரளி ஆகிய இருவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இன்று முதல் அவர் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக 2 பிரிவாக பிளவுபட்டு இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில ஒரு எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட தமிழக வெற்றி கழக அரசுக்கு அதிமுக சார்பில் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்ததாக சட்டப்பேரவையில் தெரிவித்தார்கள். இன்னொரு பக்கம் 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த நிலையில அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டப்பேரவையில அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவரவர் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார். அதிலும் குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் அவர்களுடைய கட்சி பதவிகளும் பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்த நிலையில மேலும் 2 மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகித்து வரக்கூடிய பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கிறார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு பி.கே. வைரமுத்து, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு சி. கிருஷ்ணமுரளி ஆகிய இருவரையும் அவர்கள் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.